இது வச்சுக்கலாம் நைட்டுக்கு. நண்டைனா அப்படியே உடச்சி தரேன், ஒரு 100 ரூபாய் குறைச்சி கொடுங்க. நண்டெல்லாம் வேண்டாம், ஆள் மட்டும் போதும். இதுல ஆள் எவ்வளவு இருக்கும்? ஐயோ நண்டுலாம் எடுத்துக்கங்க கொஞ்சாண்டு. நண்டு வேண்டாம், நண்டு தின்னு சளிச்சு போச்சு. சளிச்சானே இது சின்ன நெஞ்செலும்பு போட்டு சூப் வச்சு குடிக்க போறோம். சளி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கால் நெஞ்செலும்பும். ஐயா அது குலைச்சாலு ஆட்டுக்கால். நெஞ்செலும்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் கிடையாது. இந்த நண்டு தான் கொலஸ்ட்ரால். நண்டு இந்த ஆளும் தான் கொலஸ்ட்ரால். சத்துக்கு உள்ளது நண்டு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஒரு 100 ரூபாய் கொஞ்சம் அந்த பையன் சாப்பிடுவோம். வேண்டாம்மா, நண்டெல்லாம் வேண்டாம். 2 பேருக்கு எதுக்கு இத்தனை நண்டு? எத்தனை? நானே எத்தனை இருக்கேன். அவ திங்க மாட்டான், நான் தின்ன நான் தான் திங்கலாம் நண்டை. என் பொண்ணு நண்டு திங்காத. சுண்ணாம்பு ஏத்துக்க அவ்வளவு நல்லது. அதுக்கு சுண்ணாம்பு 1 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி தின்னுட்டு போயிருவோம். அந்த சுண்ணாம்பு இல்ல, மூட்டு வலி சுண்ணாம்பு ஏத்துக்கு. மூட்டு வலிக்கு சுண்ணாம்பு இருக்கும். அவியல் பண்ணி அனுப்புறாங்க வெளிநாடு. நண்டு அங்கேயே அவியல் பண்ணி போட்டு உடைக்கிறாள் சம்பளத்துக்கு. நீ நண்டை லேசா சொல்றிய. நண்டை இங்க இருந்து அவிச்சு அனுப்புனா அங்க உப்பு மிளகாத்தூள் போட்டு அவங்க வறுத்துன்னுக்குவாங்க. உடைக்கிதுவா இது மாதிரி ரோப்பு மாதிரி மாட்டிக்கிட்டு. ஏன் ரோப்பு? இந்த நண்டு உடைக்கிறதுக்கு ரோப்பு. நண்டு உடைக்கிறது அது ஒரு இது மாதிரி ஒண்ணு. அதுக்காண்டி அவியல்லாம் 100 ரூபாய் தாரம் இந்த ஆளுக்கு வாங்கிக்கம்மா. 100 ரூபாய் தாரம் வாங்கிக்க. மனசாட்சி இருந்தா கொடுங்க. அந்த பையனை சொல்லிட்டு எல்லாருனாலும் பிசுவாவ அது மட்டும் பாவத்துக்கு இறக்கப்படுறாள்னு. இறக்கப்பட்டுதான் உட்கார்ந்து இருக்கிற அந்த பட்டு கொட்டையில. அதுக்கு கடவுள வழி வெட்டுவான் ஒரு நேரம். இப்ப எப்பயாச்சு எங்க விடுறான்? 1.5 கிலோ காது. எம்மா நண்டு வேண்டாம், நீ ஆளை மட்டும் எனக்கு உரி சாப்பிட போறேன். எனக்கு சுகர் மாத்திரை போடணும். சுகர் வேண்டாம் வேண்டாம். ஆமா அவ வாங்கினால குமாரி. குமாரி அக்கா, 10 நாளா கூப்பிட்டு குமாரி அக்கா, குமாரி அக்கா கம்மாரி அக்கா நண்டு நண்டு வாங்குறீங்க. வாங்குறவங்க கொத்தமல்லி நகரப்படி திட்டத்தை எடுக்கணும். அதனால கொத்தமல்லி நீங்க வாங்கிட்டு வந்திருப்பேனே. என்ன மீன் திங்கறதான் ஓடு. சரிம்மா, எனக்கு நண்டு மட்டும் ராளை மட்டும் உரிச்சு கொடுத்துருப்போம். ஐயா இதை எடுத்து அப்படியே போட்டு கிரேவி மாதிரி பண்ணீங்களா? கடைக்கு போன் அடிச்சு ஆட்டுக்கறியில நெஞ்செலும்பு எடுத்து வைங்க, கால் எடுத்து வைங்கன்னு சொல்லி இருக்கிறேன். சோழியை முடிச்சிட்டு போயிருவேன். என்ன சோழியை முடிச்சிட்டு போயிருவேன்? எப்படியே போயிருவேன் பக்க. நல்ல நண்டு 6 மேல சத்த நண்டு. ஒரு நாள் இங்க பாருங்க, 2 பேர் இருக்கிறதுக்கு என் பொண்ணு நண்டு திங்க மாட்டேங்கிறா. இத்தனை நண்டையும் வாங்கி என் தலையில கட்டிட்டு. வேண்டாம் வேண்டாம், ஏன் இத்தனை நண்டு? ஐயோ நண்டு நான் பிரியப்பட்டு டவுனுக்குள்ள நண்டு கிடைக்கல. நீங்க இத்தனை நண்டு அப்படியே உடச்சு தரேன். 100 ரூபாய் குறைச்சு கொடுங்க. இந்த அப்படி நான் 100 ரூபாய் நாளைக்கு தர. ஆளை கொடுத்து வந்து உரிச்சு கொடுத்துட்டு போம்மா. இது நண்டு நான் அப்ப வந்துட்டேன். சரி என்ன செய்யறது? இந்த பாருங்க, இந்த மேடு பழத்துல இறங்கி வந்திருக்கிறேன். வாங்கணும். நான் ஆட்டுக்கறிக்கு சொல்லியாச்சு, நெஞ்செலும்புக்கும் ஆட்டுக்காலுக்கும். இப்ப வந்துட்டு ஏமான்னு தானே 200 ரூபாய்க்கு வாங்குறேன். இதை வந்து கிரேவி வச்சு ராத்திரிக்கு சப்பாத்தி, இப்ப மத்தியானம் சோறு வச்சு சூப் ஊத்தி சாப்பிட போறோம். உங்ககிட்ட நண்டு வாங்கி தின்னு எங்களுக்கு நிறைய சளி பிடிச்சு போச்சு. உங்க வீட்டு நண்டு. ஆமா, கேட்டு பாருங்க. நண்டுல சளி பிடிச்சிருச்சுங்கிறேன். நீ வித்த நண்டுல நண்டுல சளி பிடிக்குதாம்ல. பின்ன நண்டுதான் என் உலகமே. நண்டுக்காரன் அடைகிறாங்க. நண்டுல சளி பிடிக்க நீங்க ஒரே ஆள் தான். கொரோனா வந்தா நண்டு விலையே ஏறினது. அப்புறம் 300 ரூபாய் வித்த நண்டு. அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி நண்டு 10 ரூபாய்க்கு 4 நண்டு கொடுத்தாங்களோ. 300 ரூபாய் 350 ரூபாய் வித்துச்சு. கையெடுமா. கொரோனால இருந்து ஐஸ் இவ்வளோ ஐஸ். இன்னும் இதுலயும் இவ்வளவு ஐஸ போட்டு எல்லாம் உருகி ஊத்தி இருக்குது, தண்ணியா போறான். அப்புறம் இதை வாங்கிட்டுனா சளி பிடிக்காம என்ன செய்யும்? ஐயே அது ஐஸ் நண்டு வீணா போயிருமே. வெயில்ல போடுறது இல்லன்னா ராலம் செவந்து வந்துடும். ஏன் அது எப்படி ரால் சிவப்பு? ஆமா, ஐஸ் இல்லன்னா ரால் செவந்துரும். என்ன நாடகம்? ஐயோ வெள்ளை வெள்ளையர்னு வந்துடும். அப்புறம் அங்க வந்து கரையில இருந்து வரையில ஐஸ் பயத்துல ஐஸ் வச்சு கொண்டு வந்துருவாங்க. கரைக்கே ஐஸ் வச்சு தருமா? கடலுக்குள்ளே ஐஸ் பார் போயிடும். நாங்க மீனுக்கு எதுக்கா இருந்தாலும் முத நாள் போற போட்டு மறுநாள் தானே வருது. அப்ப நேற்று பேரன் கேட்டானே கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. நான் ராளையும் நண்டையும் உங்களை இல்லாம கொடுத்து சுத்தப்படாது மாதிரி. இந்த இவ்வளவு பேச்சு பேசி பண்றோம், அதெல்லாம் சுத்தப்படாது. நல்லா இல்லைன்னு சொன்னா காது இருக்கிற அந்த பேரனா என்ன? நான்லாம் புத்தியில உள்ள நான் தான். நான் இறக்கி குடுன்னு அந்த அம்மா இல்லாம நான் கொடுக்க மாட்டேன். நல்ல பொருள் கெட்ட பொருள் பார்த்து அவங்களா வாங்கணும். நீ வாங்கி வச்சுட்டு ஜவனு போயிருவேன்.